Hi, hello friends. Welcome to Bhakyam Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியம் கிச்சனில் இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டான சுவையான செட்டிநாடு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் பிரியாணிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு நல்லா வறுத்துக்கங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 15 பல் பூண்டு, ஒரு பிஞ்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா சூடானதும் நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காயட்டும். இதில் எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் நெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பட்டை, சோம்பு, அன்னாச்சி மொக்கு, ஒரு 2 கிராம்பு சேர்த்து நல்லா அதை பொரிச்சு எடுத்துடலாம். அப்புறம் பிரியாணி இலை 3 இலை நல்லா வறுபட்டுருச்சு. இதில் நான் 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிடுங்க. வெங்காயம் நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி வச்சுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வணங்கட்டும். நல்லா தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா சேர்த்து அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வேகணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்துடுச்சிடலாம். இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த இதையும் சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். நல்லா வேகணும். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறிடுங்க. அப்புறம் பிரியாணிக்கு நான் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்றவாறு தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன்.
சிக்கன் சேர்த்து நல்லா இதில் கலந்து விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் இந்த மசாலாவெல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை நம்ம தண்ணி சேர்க்கலை. சிக்கன்லேருந்து இப்போ கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இதில் நான் ஒரு அரை கப் அளவு தயிர் சேர்க்குறேன். நீங்கள் தயிர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் கூட சேர்க்கலாம். தயிர் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டே அரிசி சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், அளவான தண்ணி. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். நார்மலாக நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். பாஸ்மதி அரிசியை பொறுத்தவரையும் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் கம்பல்சரி பாஸ்மதி அரிசி ஊறினா தான் நல்லா பிரியாணி உதிரி உதிரியாக வரும். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன், அதாவது சுத்தமாக கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் அரிசி நல்லா மேலே நிற்காமல் உள்ளே நல்லா கலந்து போயிடும். அரிசி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு ஸ்லோவில் தான் வச்சு வேக வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போது நல்லா விசில் வந்துருச்சு. ஒரு விசிலும் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அரிசியெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது. நல்லா டேஸ்டான பிரியாணி ரெடி. நம்ம டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நம்ம செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது போல் மேலும் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க பாக்கியம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.